$1,00,000 இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட் சில ஆயிரங்கள் நீங்கள் செலவு பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே ஒரு செகண்டில் போயிடும். நிறைய ட்ரேடர்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மணி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சேலஞ்சை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு ஒரு பெரிய அக்கௌண்ட் கிடச்சிரும், பெரிய ப்ராஃபிட் கிடச்சிரும், லைஃபே செட்டில்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ப்ராப்ளம்ஸ் ட்ரேடிங்கிறது அந்த அளவுக்கு ஈஸியாக இல்லை. நம்மளை சேலஞ்சில் பாஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு ஹிடன் ரூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா? இந்த வீடியோவில் ப்ராப்ளம்ஸ்னா என்ன, அதோட கம்ப்ளீட் ப்ரோஸ் கான்ஸ், அதில் யூஸ் பண்ணுற காமன் ரூல்ஸ், ட்ராடவுனில் வச்சிருக்கிற ஒரு சில ட்ராப்ஸ், பேஅவுட்ஸ் எப்படி எடுக்கிறது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரேடர்ஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்ன, எப்படி அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் சேலஞ்ச் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்குங்க. ப்ராப் ஃபார்ம்ஸ்னால் என்ன, அதில் குறிப்பிட்ட ப்ரீ டிஃபைன்டு ட்ரேடிங் ரூல்ஸுங்கிறது இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ட்ரேடர்ஸ் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இதில் மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும். எவாலுவேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, சேலஞ்ச் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃபைனலாக குவாலிஃபிகேஷன் ஃபேஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ங்கிறதெல்லாம் போகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த எவாலுவேஷன், சேலஞ்ச், அப்புறம் அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்டோடைய அக்சஸ்ங்கிறத கொடுப்பாங்க. அதில் ப்ராஃபிட் ஷேரிங்கும் இருக்கும். அந்த ப்ராஃபிட் ஷேரிங்கோட பர்சன்டேஜுங்கிறது ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஏன்னா ஒரு ஃபார்முக்கும் அந்த ப்ராஃபிட் ஸ்பிளிட்டுங்கிறது ஒரு மாதிரி மாறும். அது நீங்களே அஸ்யூம் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஃபேமோட ரூல் புக்கில் போய் நம்ம போய் பார்க்கணும். அப்போ சிம்பிளாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸுங்கிறது நிறைய இருக்கும். இது ஒரு கம்பெனிஸை பொறுத்து மாறும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுப்பாங்க. இதில் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. எவாலுவேஷன் சொல்லுவாங்க, சேலஞ்சுன்னு இருக்குது, அப்புறம் ஃபைனலில் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இதில் அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். சரியா? அப்போ இதில் மேக் பண்ணுற ப்ராஃபிட் ஒன்ஸ் நீங்கள் இந்த எவல்யூஷன், இந்த சேலஞ்செல்லாம் முடிச்சு லைவ் அக்கௌண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டில் ஷேரிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேரிங் பர்சன்டேஜுங்கிறது ஒரு கம்பெனிஸை பொறுத்த மாறும். ஜென்ரலாக 70-30ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ங்கிறது ஃபாலோ பண்ணுற ரூல்ஸாக இருக்குது. அகைன் இது கம்பெனிஸை பொறுத்து மாறும். ஜென்ரலாக இந்த ப்ராப்ளம் மாடலுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது நல்லா கவனிங்க. முதல்ல எந்த ப்ராப்ளம் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. ரெகுலேஷன்ஸ்னால ஒரு சில கண்ட்ரீஸில் சில ஃபேர்ம்ஸ் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ கரெக்டான ஃபேர்மை, அந்த ஃபேர்ம் ரிலையபிளாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த கம்பெனியை முதல்ல சூஸ் பண்ணணும். அடுத்து அந்த கம்பெனிக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். நமக்கு எது செட் ஆகும், நம்மக்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எந்த சேலஞ்ச் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். இது ஒரு பர்சனை பொறுத்து மாறும். எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களுடைய எவாலுவேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜில் அந்த ப்ராப்ளம் சொல்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஃபண்டட் ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. இதில் நீங்கள் கான்ட்ராக்டும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடச்சோன்னா அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேட் பண்ணுறதுல என்ன ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வருதோ அகைன் அது கம்பெனியை பொறுத்து மாறும். அது உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேராக கொடுப்பாங்க. இப்படி ப்ராப்ளமில் ட்ரேட் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய கேபிட்டல்ங்கிறது கிடைக்கும். நம்மள பல பேர் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கும், ஆனால் அதுக்கான சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள் எல்லாமே இந்த ப்ராப்ளம் சேலஞ்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணாலே போதும், ஒரு பெரிய கேபிட்டல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும், ப்ரொவைடட் நீங்கள் ட்ரேடிங்கை கரெக்டாக பண்ணுற வரைக்கும். அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொசிஷன் சைசிங்கு, உங்களோட டிசிப்ளின், இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் ஒரு பெட்டர் ட்ரேடராகவும் ஆகலாம். அடுத்து ஸ்கேலபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்ஸ் நீங்கள் அந்த லைவ் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு உங்களோட கேபிட்டலில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பணம்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் சேலஞ்ச் வாங்குறீங்க இல்லையா, அதை வாங்கி அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை முக்கால்வாசி கம்பெனிஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீஃபண்டாகவும் கொடுத்துருவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் அதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக போனஸ் மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா, உங்களுக்கு ட்ரேடிங் ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட்டே தவிர கேபிட்டல் என்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கேலபிலிட்டிங்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண உங்களுடைய கேபிட்டலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அவங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய பர்சனல் கேபிட்டல் இதில் நீங்கள் பெருசாக நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண தேவையில்லை. ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் எமோஷன் நமக்கு அதிகமாக ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை அதில் போட்டு ட்ரேட் பண்ணும்போது அதில் லாஸுங்கிறது ரொம்ப நேச்சுரல் தான். ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் லாஸுங்கிறது ரொம்ப நேச்சுரல் தான். அந்த லாஸை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாமல் போகுது இல்லையா, அந்த டைமில் தான் உங்களுக்கு டிப்ரெஷன் வரும். பொட்டன்ஷியலாக நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஓன் கேபிட்டலை நீங்கள் ரிஸ்கில் வைக்கல. இன்ஸ்டெட் அந்த பெரிய கேபிட்டலுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை, சின்ன ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. இங்கே ரூல்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஸ்ட்ரிக்டாக நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் உங்களுடைய ஃபோக்கஸும் பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களை ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு போய் வைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணுறது மூலமாக ஒரு ஹியூஜ் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சைஸில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறது கொடுப்பாங்க.
பட் அதில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் உங்களால் ட்ரேட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது. அதில் ஒரு சர்டன் அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களால் ரிஸ்க்காக வச்சு ட்ரேட் பண்ண முடியும். இதை தான் ட்ரா டவுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இதை பற்றி நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ உங்கள் மைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்கிட்ட $1,00,000 இருக்கிற அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என்னுடைய மேக்ஸிமம் லூசிங் கெப்பாசிட்டி $10,000 தான். அதாவது 10% ஆஃப் த ஓவரால் கேபிட்டல். ப்ராப் ஃபார்ம்ஸில் என்ன தான் பெரிய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அந்த அட்வான்டேஜஸ்க்கு எல்லாமே நெகட்டிவ் சைடும் இருக்குது. இவங்க வச்சிருக்கிற இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாமே எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் இதை ஈஸியாக பிரேக் பண்ணி ஃபெயிலியரும் ஆகிடுவாங்க. சைக்கலாஜிக்கலாகவும் நிறைய ப்ரெஷருங்கிறது வந்துடும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், இதை நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும், அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரும் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் உங்கள் டிசிப்ளினும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, வீக்கெண்டில் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணக்கூடாது, இல்லை கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. லாட் சைஸ் போகிறதுல லிமிடேஷன் இருக்கும், பே அவுட் எடுக்கிறதுலையும் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு கம்பெனிஸை பொறுத்து மாறும். என்னதான் இந்த சேலஞ்சஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தாலும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இதை நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கிட்டே இருக்க பட்சத்தில் அந்த அமௌண்ட்டும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் வந்து நிற்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரிஸ்க். இதில் உங்களோட டேர்ம்ஸ் பே அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணும். நிறைய கம்பெனிஸ் எந்த ஒரு ப்ரையர் நோட்டீஸுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் என்னென்னலாம் மெயினாக கவனிக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட் டார்கெட், அந்த சேலஞ்ச் ஆர் எவல்யூஷன் ஃபேஸ் பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் உங்களுக்கான ப்ராஃபிட் டார்கெட் அப்படிங்கிறத செட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ரீச் பண்ணணும். இது மேக்ஸிமம் ட்ராடவுன். இது என்னன்னா உங்களுடைய ஓவரால் அக்கௌண்ட்டில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அக்கௌண்ட் சைஸுங்கிறது, அதாவது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கின அந்த அக்கௌண்ட் சைஸுங்கிறது $1,00,000 இருக்குது அப்படின்னா அதில் 10% உங்களுடைய ஓவரால் ட்ராடவுனாக கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ வரும்? $10,000 உங்களுடைய ஓவரால் ட்ராடவுனாக இருக்கும். இங்கே ட்ராடவுன் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேட் சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ் ஆன அமௌண்ட் அந்த 10% கீழே வந்து போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ட்ராடவுன் அப்படிங்கிற ரூல்ஸ் நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து நியூஸ் டைமில் ஹோல்ட் பண்ணுறது, இது ஒரு முக்கியமான ரூல். நிறைய ஃபர்ம்ஸ் வந்து நியூஸ் டைமில் நம்ம ஆர்டர் போட்டு நிறைய பேர் கேம்பிளிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஹேவியர்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நியூஸ் டைமில் ஆர்டர் போடுறதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது நியூஸுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி, அப்புறம் நியூஸுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம், இது மாதிரி நியூஸ் டைமில் ஆர்டர்ஸ் வந்து போடக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸுங்கிறத காமனாக எல்லா ப்ளாட்ஃபார்ம்ஸும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ட்ராடவுன், இப்போ நம்ம பார்த்த மேக்ஸிமம் ட்ராடவுன் மாதிரி தான் இந்த டெய்லி ட்ராடவுன் ரூலும். இன்ஃபேக்ட் இந்த ரூலில் தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுற பீப்புள் எல்லாமே இந்த இடத்துல தான் அடி வாங்குவாங்க. அப்போ ஓவராலாக உங்களுக்கு 10% லாஸ்ட் லிமிட்டுங்கும் போது பர் டேக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் லாஸ்ட் லிமிட்டுங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5%. ஒரு நாளைக்கு உங்களுடைய ஓவரால் கேபிட்டலில் 5%க்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெய்லி ட்ராடவுன் அப்படிங்கிற ரூலை நீங்கள் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. உங்களோட சேலஞ்சுங்கிறது கேன்சல் ஆயிரும். நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை திரும்பி தர மாட்டாங்க. இந்த எவாலுவேஷன் ஃபேஸஸில் நிறைய ரூல்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒரு ரூல் நீங்கள் பிரேக் பண்ணாலும் கூட உங்களோட எவாலுவேஷனுங்கிறது டெர்மினேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். மினிமம் ட்ரேடிங் டேஸ், இதுவும் ஒரு முக்கியமான ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எவாலுவேஷனில் நீங்கள் 10% நீங்கள் எடுக்கணுங்கிற மாதிரி டார்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரே நாளே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே நாள்லேயே இப்படி ஹியூஜ் ப்ராஃபிட், அதாவது 10% எடுக்க முடியுது அப்படின்னா அதே மாதிரி அடுத்த நாளே அதை லாஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணுவாங்க. அதாவது கன்சிஸ்டண்டாக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸாக நீங்கள் எடுத்து அதை அக்யூமுலேட் பண்ணும்போது 10%ங்கிறத நீங்கள் ரீச் பண்ணணும். இப்படி பண்ணுற பீப்புளோட அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் அதை வந்து வேலிடாக கன்சிடர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரே நாள்லேயே ஒரே ட்ரேட்லேயே 10% எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஒரு வேலிட் கிரைட்டீரியாவாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸும் கன்சிஸ்டன்சியும் கிட்டத்தட்ட சேம் தான். அது இப்போ நம்ம லாட் சைஸ் இருக்குது, கன்சிஸ்டன்சியில் நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒரே நாளில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, இதெல்லாம் கன்சிஸ்டன்சியில் வராது. இதெல்லாம் நம்ம எப்போதும் பண்ண முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரே நாள்லேயே 10%ங்கிறது எப்போதும் நம்ம எடுத்துட முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி லாட் சைஸ்லையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். குறிப்பிட்ட லாட்டுக்கு மேலே போட முடியாது, அப்புறம் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணும். இது மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ப்ளாட்ஃபார்ம் சேலஞ்சஸில் அதிக பேர் ஃபெயில் ஆகக்கூடிய இடம் இதுதான். அந்த டெய்லி ட்ராடவுன்ங்கிறத சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய ப்ளாட்ஃபார்ம்ஸில் 5% தான் உங்களுடைய டெய்லி ட்ராடவுன் லிமிட்டாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 5% மேலே நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டெய்லி ட்ராடவுன் லிமிட், இங்கே தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதனால ஒரு அக்கௌண்ட்டுங்கிறதே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ட்ராடவுனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இந்த டெய்லி ட்ராடவுனில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து 5% அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 5%க்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது டெர்மினேஷன் கண்டிஷனுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் $1,000 ரிஸ்க் வச்சு நீங்கள் ஒரு 4 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் இப்போ 4% ட்ராடவுனில் இருக்கும். இது இல்லாமல் கமிஷனும் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 1% தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. நிறைய பீப்பிள் பண்ணுற தப்பு என்னன்னா, இப்படி கண்டினியூஸாக நமக்கு லாஸஸ் வந்துருச்சு அப்படின்னா விட்டதை திருப்பி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுவாங்க. உங்ககிட்ட இருக்கிறது வெறும் ஒரே 1% தான் இருக்கும். அந்த 1% நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் போட்டு விட்டதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போடுவோம். அப்போ நீங்கள் ரிஸ்க் வைக்கிறது நம்ம 1% தான். அந்த 1% ரிஸ்க் வச்சு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா சப்போஸ் பிரைஸ் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது சில பேர் ஸ்டாப் லாஸை நகர்த்திடுவாங்க. நல்லா கவனிக்கணும். உங்களோட எக்விட்டியில் நல்லா கவனிக்கணும். உங்களோட எக்விட்டிங்கிறது -4% தான் காமிச்சிட்டு இருக்கும்.
இருக்கும். ஆனால் உங்களுடைய பேலன்ஸுங்கிறது -5 தாண்டி போயிருக்கும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ளோட்டிங் ட்ராடவுன்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டரை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ண அந்த செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் காட்டுதோ அதுதான் எக்விட்டி. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அந்த ஆர்டர் ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரன் ஆகிட்டு இருக்க ஆர்டரில் உங்களுக்கு மைனஸில் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃப்ளோட்டிங் ட்ராடவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆர்டர் இன்னும் உங்களுக்கு முடியல இல்லையா, அதனால இது வந்து ஃப்ளோட்டிங் ட்ராடவுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 5% ட்ராடவுன் ரூலை நீங்கள் இது பண்ணும்போது உங்களோட ஃப்ளோட்டிங் ட்ராடவுனையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், மனசில் வச்சுக்கணும். இதை நீங்கள் எப்போ கவனிக்கணும் அப்படின்னா, உங்களோட டெய்லி ட்ராடவுன் கிட்ட நீங்கள் நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் ட்ராடவுனும் எஃபெக்டிவ் ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னது, அன்னைக்கான டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். மேபி அடுத்த நாள். இந்த டெய்லி ட்ராடவுன்ங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ரீசெட் ஆகிடும். சரிங்களா, அதனால் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னாலே அடுத்த நாள் நம்ம அக்கௌண்ட்டை சேஃபாக கொண்டு போயிட முடியும். இது இல்லாமல் விட்டதை திருப்பி பிடிக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கே ஆர்டர் போட்டு அன்னைக்கே க்ளோஸ் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் ட்ராடவுன் அப்படிங்கிறது ஒரு ஹிடன் எனிமி. இது உங்கள் அக்கௌண்ட்டை லூஸ் பண்ண வச்சிடும். ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் சேலஞ்சை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட கரண்ட் ரூல் புக் என்ன, ஏன்னா அந்த ரூல்ஸுங்கிறத டே டு டே மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு நாளுக்கு இந்த ரூல்ஸுங்கிறத மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதனால அவங்களோட ரூல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தரவாக உட்காந்து படிக்கணும். அதில் FAQ செக்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா காமனாக பீப்புளெலாம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னாலும் சாட் சிஸ்டமை மட்டும் எனக்கு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு இமெயில் அனுப்புங்க. கஸ்டமர் சப்போர்ட்டோட இமெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயிலுக்கு உங்களுடைய டவுட்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு ரெஃபரன்ஸாகவும் இருக்கும். அடுத்து எக்விட்டினா என்ன, பேலன்ஸ்னா என்னங்கிறத ஒரு ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். எக்விட்டி அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டோட ஸ்டார்டிங் பேலன்ஸ். நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அதான் எக்விட்டி. பேலன்ஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங், அதாவது ஆர்டர் போட்டுட்டீங்க, அந்த ஆர்டர் மைனஸில் போயிட்டு இருக்கும். அந்த ஆர்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அதில் காமிக்கிற வேல்யூ, அதாவது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் லாஸாகவும் இருக்கலாம், அது எல்லாமே ஃப்ளோட்டிங் கேட்டகரியில் தான் வரும். அடுத்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் என்னங்கிறத பார்க்கணும். அடுத்து அதே மாதிரி என்னென்ன பேர்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. இப்போ ஸ்கேல்பிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. சில பேர் வந்து HFTன்னு சொல்லுவோம், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேர் ஹெட்ஜிங் பண்ணுறதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் ஸ்பிளிட் எவ்வளோ, விட்ரா பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி டெய்லி ட்ராடவுன் எவ்வளோ, மேக்ஸிமம் ட்ராடவுன் எவ்வளோ, அதோட பெர்சன்டேஜ் என்னங்கிறதையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். நியூஸ் டைமில் வீக்கெண்டில் நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பொறுமையாக கவனிக்கணும். அடுத்து கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் இருக்காங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் போட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு $300 வருதுன்னா நீங்கள் அடுத்து போடுற ட்ரேடில் சடனாக $3000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து கன்சிஸ்டன்சியில் வராது. அப்போ கன்சிஸ்டன்சி எப்படின்னா லாஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ்டாக நம்ம லாஸ் பண்ணுறோம், ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரே மாதிரி ஃபிக்ஸ்டாக ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது தான் இங்கே கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரேடில் கம்மியாக லாஸ் பண்ணிட்டு இன்னொரு ட்ரேடில் அதிகமாக லாஸ் பண்ணுறது, இல்லைனா ஒரு ட்ரேடில் $1000 ப்ராஃபிட் பண்ணிட்டு இன்னொரு $10,000 ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியில் அது வராது. அப்போ நீங்கள் லாட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்க, இல்லைனா ரூல்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலங்கிற மாதிரி அவங்க அசியூம் பண்ணிடுவாங்க. பே அவுட் எலிஜிபிலிட்டி, ஒரு சில கம்பெனிஸ்லாம் மாதத்துக்கு 2 தடவை பேர் கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் மாதத்துக்கு ஒன்ஸ் மட்டும் தான் பேர் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணி லைவ் அக்கௌண்ட் வாங்கக்கூடிய கட்டத்தில் நீங்கள் இனிஷியலாக பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்டும் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் இதில் போனஸும் சேர்த்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது டெர்மினேஷன் கண்டிஷனுக்கு போயிடும். அப்படி உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது டெர்மினேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபீ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா சின்னதாக நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, என்ன கம்பெனி கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்க, என்ன எவாலுவேஷன் கரெக்டாக இருக்குமோ அதையும் சூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுங்க, ட்ராடன் எவ்வளோ, ரிஸ்க் எவ்வளோ, எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கான ட்ரேடிங் பிளானை நீட்டாக டெரைவ் பண்ணுங்க. அவங்களும் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கான ட்ரேடிங் பிளானில் நீங்களும் ரூல்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேடிங் பிளானை ரெடி பண்ணுங்க. அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதை ப்ராப்பராக பண்ணுறீங்களாங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுற பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது ப்ரொடெக்டடாக இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்ஸும் கன்சிஸ்டண்டாக மேக் பண்ண முடியும். என்னென்ன விஷயம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் ஆர் ப்ராப்ளம் சேலஞ்சஸில் உங்களை ஒரு பெட்டர் ட்ரேடராக மாற்றுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு நார்மல் பீப்புள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு ரிவெஞ்ச் ட்ரேடிங், விட்டதை திருப்பி பிடிக்கணும்னு ஆர்டர் போடுறது. அடுத்து எங்கே நம்ம எக்ஸிட் ஆகணும்னே தெரியாது, ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. அப்படியே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ப்ரைஸ் பக்கம் வரும்போது பயந்துட்டு அந்த ஸ்டாப் லாஸை தூக்கிடுவாங்க. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி டிபியும் ப்ரைஸ் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா டார்கெட்டை நகர்த்தி வைப்பாங்க. இல்லைனா நீங்கள் மேக் பண்ண லாஸஸை ஜஸ்ட் ஒரே ட்ரேடில் போட்டு ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க, இல்லைனா டார்கெட்டை ரொம்ப தள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்கும் நடக்கும். இல்லைனா லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, லாட் சைஸை குறைக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் கண்டினியூஸாக லாஸ் பண்ணுற பட்சத்தில் அது ரிவெஞ்ச் ட்ரேடிங்காகவும் போகும், ஓவர் ட்ரேடிங்காகவும் போகும். ஓவர் ட்ரேடிங் ஒரு காமன் பிரச்சனை தான். அப்புறம் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாஸை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக திரும்ப திரும்ப ஆர்டர் போடுறது, உங்களோட
ட்ரேடிங் பிளானை ஃபாலோவே பண்ணாமல் ரேண்டமாக ஒரு ஆர்டர் போட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எனிமி தான். எஸ்பெஷலி ப்ராஃபார்ம்ஸில் மட்டும் கிடையாது, உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்லையுமே இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முக்கியமான விஷயம் கவனிக்கணும், இப்படி ப்ராஃபார்மில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் இந்த சேலஞ்சை நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? அப்போ அதுலேயும் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா இல்லை அவங்க தர எவல்யூஷனை பாஸ் பண்ணுறீங்களா இதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்கள் முதல்ல கேமில் இருக்கீங்களா அப்படிங்கிறதான் கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ட்ராடவுன் ரூலில் தான் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுவாங்க, இதான் மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ரிஸ்க்கை எப்படி நீங்கள் கிளவராக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சர்வைவல் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கம்மியான அளவுக்கு ரிஸ்க்கும் வைக்கக்கூடாது, ரிஸ்க் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. உங்களுடைய அக்கௌண்ட்டுங்கிறது என்ன கண்டிஷனில் இருக்கோ, அதாவது உங்களுடைய ட்ராடவுன்ங்கிறது என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிஸ்க்கை டைனமிக்காக நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். இதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் போடுற ஆர்டர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் வின் ஆகுது, அக்கௌண்ட் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் ட்ராடவுனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளிலே ஒரு 3 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே ரிஸ்க்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த ரிஸ்க்லேருந்து கொஞ்சத்தை குறைச்சிக்கணும். எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ட்ரேடிங் பிளானை பொறுத்து மாறும். நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக நிறைய ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ரிஸ்க்லேருந்து பாதி அளவு தான் நீங்கள் வந்து ரிஸ்க்குங்கிறது எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நாள் போட்ட ட்ரேட் லாஸ் ஆச்சு இல்லையா, அந்த லாஸ் ஆன ட்ரேடில் 1% நீங்கள் ரிஸ்க் வச்சு லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் போகும்போது வெறும் 0.5% மட்டும் தான் ரிஸ்க் வைக்கணும். எது வரைக்கும் இந்த 0.5% ரிஸ்க் வைக்கணும், நீங்கள் லாஸ் பண்ண அந்த 3% இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் டேல, அது எல்லாமே ரெக்கவரி ஆகி வர வரைக்கும் நீங்கள் இந்த -0.5 தான் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸாக லாஸ் பண்ண உங்கள் ரிஸ்க்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், குறைச்சிக்கிட்டே போகணும். அதே மாதிரி நீங்கள் வின் பண்ண ரிஸ்க்குங்கிறத ஏற்றிக்கிட்டே போகணும். ஆனால் பீப்புள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுவாங்க. லாஸ் வந்துருச்சு அப்படின்னா விட்ட லாஸை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ட்ரேடில் 1% ரிஸ்க் வச்சு லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பிடிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ட்ரேடில் 2% ரிஸ்க் வைக்கிறது. ஏன்னா கொஞ்சம் பிரைஸ் மூவ் ஆனாலே நம்மளுடைய லாஸுங்கிறது ரெக்கவரி ஆகிடும். ரொம்ப கிளவராக யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, 2% ரிஸ்க் வைப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட கேம்பிளிங். இது நான் வந்து ₹1 விட்டேன்னா அடுத்து வந்து ₹2 நான் போடுவேன், திருப்பி ₹4 போடுவேன், ₹8 போடுவேன். இப்படி நீங்கள் போட்டே போனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு 5-6 ட்ரேட்லேயே ஜீரோக்கு வந்து நின்றோம். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் பண்ணும்போது அங்கே ட்ராடவுன் ரூல்ஸும் இருக்குது. அதனால ரொம்ப ஈஸியாகவே அந்த ட்ராடவுன் ரூல்ஸுங்கிறதெல்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவீங்க. கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க்கை ஆஃபாக குறைச்சிட்டே வாங்க. கண்டினியூஸாக வின் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் நீங்கள் தாராளமாக ஏற்றிட்டு போகலாம், இல்லைனா ஹையர் ரிஸ்க் வச்சு கூட நீங்கள் தாராளமாக ஆர்டர் போடலாம். ஒருவேளை உங்களோட ட்ராடவுன்ங்கிறது அந்த டெய்லி லிமிட்டையோ ஆர் ஓவரால் லிமிட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ரொம்ப பர்ஃபெக்டான செட்டப், அதாவது உங்களோட ட்ரேடிங் பிளான் படி ரொம்ப பர்ஃபெக்டான செட்டப் எப்போ வருதோ அந்த செட்டப் வர வரைக்கும் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு ஆர்டர் போட்டு நான் ரெக்கவரி பண்ணுறேன், நான் இன்னைக்கே லாஸை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் அன்னைக்கே ட்ராடவுன் லிமிட்டை ரீச் பண்ணிடும். அதனால் இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ஓவரால் ட்ராடவுன் ஆர் டெய்லி ட்ராடவுன் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறத பொறுமையாக அனலைஸ் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அவசரப்பட்டு ஆர்டர் போட்டு லாஸ் பண்ணி அந்த சேலஞ்சை லூஸ் பண்ணிடக்கூடாது. ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்கினாலும் சரி, எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிஸ்க் மாடல் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ரிஸ்க் அப்படிங்கிறத பற்றி தான் திரும்ப பேசிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல கூட நான் ப்ராஃபிட் பற்றி பேசவே இல்லை. ஓகேவா? ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பீப்புள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இதுதான். ட்ரேடிங்குள்ள என்ட்ராய்ட்டா ப்ராஃபிட் வந்துடணும், என் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவேன், எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும், இப்படி மட்டும் தான் மைண்ட் இருக்குமே தவிர என் ரிஸ்க்கை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன், என் ட்ராடவுன் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் எப்படி டிசிப்ளினாக இருப்பேன், என்னோட லிமிட் எவ்வளோ இப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அவேர்னஸுமே பீப்புள்கிட்ட இருக்காது. ஆனால் அந்த விஷயம் தான் இந்த ப்ராப்ளம்ஸில் வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எசென்ஷியல் ரூல்ஸாகவும் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல தானே பீப்புள்லாம் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதனால தான் ட்ரேடிங்கில் இவ்வளோ ஃபெயிலியர் ரேட்டும் இருக்குது. சரியா? ட்ரேடிங் பண்ண தெரியாமல் யாரும் ஃபெயிலியர் ஆகலை. ட்ரேட் பண்ணுறதுக்கு நெசசரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான மெச்சூரிட்டி இல்லாதனால தான் பீப்புள் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் தான் எரர் ஃபர்ஸ்ட் அப்ரோச், அதாவது ரிஸ்க் ஃபர்ஸ்ட் அப்ரோச். என் ரிஸ்க் இது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும், என் ரிஸ்க் இதுங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அதை தான் இங்கேயும் சொல்ல வராங்க. அப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய ட்ரேடிங் பிளானுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஒரு ட்ரேடுக்கு உங்களோட எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில், அதாவது இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் 0.25 ஆர் 0.5% பர் ட்ரேடுக்கு ரிஸ்க்குங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் போடலாம், இல்லைனா 3 ட்ரேட் போடலாம். அது எதிர் வின்னோ லாஸோ. கண்டினியூஸாக 3 வின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, கண்டினியூஸாக 3 லாஸாக ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லை 1 வின்னு 2 லாஸாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ ஓவரால் ட்ரேடிங் கவுண்ட், அதாவது நான் சொல்கிறது பெண்டிங் ஆர்டர்ஸை பற்றி சொல்ல வரல, நான் உங்களுடைய பொசிஷன்ஸ், அதாவது ட்ரிகரான ஆர்டர்ஸ் சொல்கிறேன். மேக்ஸிமமே ஒரு நாளைக்கு 3 தான் உங்களுடைய கோட்டா. அதே மாதிரி இந்த கோட்டாவை நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். உங்கள் சிஸ்டத்தையோ உங்கள் ஃபோனையோ க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு நீங்கள் போயிடணும். இல்லைனா வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இல்லை நான் சார்ட் பார்க்குறேன், மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுறேன்னு சில பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக மெச்சூரிட்டி இருக்க பீப்புள்லாம் ரொம்ப கம்மி. நீங்கள் லாஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் போட மாட்டேன், வேறு மார்க்கெட் மட்டும் ஜஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகும், ரிவெஞ்ச் மூடுங்கிறது தானாகவே வந்துடும். அந்த இடத்துல ஒரு செட்டப்பே இருக்காது. நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகும், நீங்கள் ஏற்கனவே பண்ண லாஸுங்கிறது உங்கள் மைண்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம ஒரு லாஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இப்போ மார்க்கெட்டில் ஒரு செட்டப் வர மாதிரி இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஆர்டர் போடுவீங்க. அப்போ இதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் நம்ம டிசிப்ளினாக இருக்கணுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். லாஸ் ஆகிடுச்சா, அந்த லிமிட்டை தாண்டிட்டீங்களா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க, அந்த டேவை முடிச்சிருங்க, அவ்வளோதான். வேறு எதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிமிட்டுக்கு பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஃபர்தராக ஆர்டர் போட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு வகையில் நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் இன்டெரக்டாக உங்களுக்குள்ளே இருக்க ஒரு நெகட்டிவ் பிஹேவியரும் இது வந்து ஈஸியாக இன்டியூஸ் பண்ணிடும். அது என்ன அப்படின்னா ப்ரெஷர். இது நீங்கள் ஒரு சேலஞ்சாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ இதுவே உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் அப்படின்னா நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டில் பொறுமையாக பண்ணலாம். இதுவே சேலஞ்சுங்கிற விஷயம் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் ரூல்ஸையும் உங்களோட பேஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை அதை குயிக்காக பாஸ் பண்ணிடணும், டக்குன்னு முடிச்சிடணும், ப்ராஃபிட் எடுத்துடணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ராடவுனில் தான் போய் முடியும். அதே மாதிரி நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் நெருங்கும் போது உங்களுடைய லான்ச் சைஸ் வந்து ஏற்றிடுறது, அதுவும் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டண்டாக என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே பண்ணிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10% நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், 8% நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் இன்னும் 2% தான் இருக்குது. அந்த 2% அச்சீவ் பண்ணுறதுக்கு லான்ச் சைஸை ஏற்றி போட்டு நான் அச்சீவ் பண்ணிடலாமான்னு யோசிக்கக்கூடாது. அது பண்ணவே கூடாது. அந்த 8% அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ட்ரேட் பிளான் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ, என்ன மாதிரியான ரிஸ்க் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ரிஸ்க் தான் ரிமைனிங் இருக்கிற 2க்கும் ஃபாலோ பண்ணணும். நம்ம தான் நெருங்கி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிஸ்க் ஏற்றினீங்க அப்படின்னா இதே பிஹேவியர் நாளைக்கு அக்கௌண்ட் ராடவுனில் போகும்போது வரும். அந்த டைமில் நீங்கள் இந்த ரூல்ஸை பிரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ண லாஸை இமீடியட்டாக ரெக்கவர் பண்ணுங்கிறதும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள். அப்படி பண்ணவும் முடியாது. ட்ரேடை வந்து ரொம்ப ப்ரெஷரில் உட்காந்து பண்ணாதீங்க. நல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே ட்ரேடிங்கை ஒரு சைடு ஹஸ்லாக தான் பார்க்குறோம். இல்லை எவென்ச்சுவலாக இதே ஒரு ஃபுல் டைம் ஜாபாக நம்ம பண்ணலாம், ஒரு பிஸ்னஸாக பண்ணலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கிடச்சிடாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி ட்ரேடிங் வந்து அந்த அளவுக்கு சிம்பிளும் கிடையாது. ட்ரேடிங் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளும் ஈஸியும் கிடையாது. எங்களோட மென்டர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கைட் பண்ணி தான் பீப்பிள் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா ஒரு பீப்புளுக்கும் சேலஞ்சுங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிறது ப்ராப்ளமாக இருக்கும், சில பேருக்கு ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேருக்கு லான்ச் சைஸ் போட தெரியாது, சில பேருக்கு அந்த ப்ரெஷரான சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியாது. ஒரு பீப்புளுக்கான பிரச்சனைங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ்ங்கிறத பண்ண முடியும். என்றைக்குமே எந்த விஷயத்தையுமே நாட் ஜஸ்ட் ட்ரேடிங் எதையுமே ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. உங்கள் மைண்டு ஒரு ஸ்டெடியான ஒரு காம் ஸ்டேட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது கரெக்டாக இருக்கும், உங்களோட டெசிஷனுங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆனீங்கனாலும் சரி, ட்ரேடிங் மட்டும் இல்லை எந்த விஷயத்தில் நீங்கள் கை வச்சாலும் அது நெகட்டிவாக போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். எஸ்பெஷலி ட்ரேடிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் பார்த்துங்கிறத ஆம்பிளிஃபை பண்ணி உங்களை டிப்ரெஷன் கொண்டு போய் விட்டுரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிங்கிளாக ஸ்டாண்டலோனாக தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இதனால் டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம், ப்ராப்பர் ரிவ்யூஸ் இருக்கும், கைடன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறனால அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இருக்கும். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ங்கிறது சேலஞ்சாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து உங்களோட ட்ரேடிங் பிளான் என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதோட வின் ரேட் என்ன, எத்தனை வருஷம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும். உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் ட்ரேடிங்கில் லாஸஸ்ங்கிறது ரொம்ப நார்மல் தான், ட்ரேடிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும், நிறைய நீங்கள் லேர்ன் பண்ண கான்செப்டை ஃபைன் டியூன் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவலுக்கே தெரியும். நான் வந்து கண்டினியூஸாக 5 லாஸ் பண்ணேன் அப்படின்னாலும் அடுத்த 2 ட்ரேடில் எனக்கு வந்து வின்னுங்கிறது கிடைக்கும், அப்போ என்னோட லாஸஸ்ங்கிறது ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆள் மனசுங்கிறது நம்ப ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் உங்களுடைய ரிவெஞ்ச் பண்ணுற பிஹேவியர், ஓவர் ட்ரேடிங் பண்ணுற பிஹேவியர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நாளைக்கே வந்துருமா, வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக போகணும், ஒரு பீப்பிள் நம்மளை கைட் பண்ணணும். இந்த மாதிரி போகும்போது தான் இந்த ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால் எப்போயுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு இது பொருந்தும். உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரேடருடைய பிரைமரி ஜாப். ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. மார்க்கெட் கண்டிஷன் எப்படி போதும், மார்க்கெட் அவரோட கண்டிஷனில் தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு டிபிக்கெலாம் போகாது, கரெக்டாக. ஆனால் லாஸ் பண்ணால் நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியணும். அதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ப்ராஃபிட் ஐம் பண்ணுறதை விட்டுட்டு அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு லாஸஸும் வரும், அந்த சேம் டைம் ப்ராஃபிட்டும் வரும். அந்த ப்ராஃபிட் உங்கள் லாஸஸை விட மல்டிபிள் டைம்ஸ் அதிகமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி இதை சேஃபாக இதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும், எப்படி இந்த சேலஞ்சை ஃபெயிலியர் ஆகாமல் ஒரே அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண முடியும், அதுக்கான எல்லா பிளானையும் ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த கம்பெனிஸோட ரூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். அடுத்து ட்ராடோன்னா என்ன மாதிரி ட்ராடோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களோட எக்விட்டிங்கிறது எப்படி இருக்குது, அதாவது நான் வந்து ஃப்ளோட்டிங் பற்றி பேசினேன் இல்லையா, ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட், ஃப்ளோட்டிங் ட்ராடவுன், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். அடுத்து ரிஸ்க்குங்கிறத சின்னதாக வைங்க, அப்போ தான் உங்களோட எமோஷன்ஸும் கம்மியாக இருக்கும்.
நீங்கள் ரிஸ்க் அதிகமாக வைக்கும் போது உங்களோட எமோஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன ரிஸ்க்காக வச்சு ரெக்கவரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட பஃபரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ப்ராஃபிட்ல தான் அந்த லாஸ்ங்கிறது குறையுமே தவிர உங்களுடைய ஆக்சுவல் பேலன்ஸ்லேருந்து குறைஞ்சிடாது. அதனால் சின்ன சின்னதாக பில் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் சைஸுங்கிறது உங்களுடைய ரிஸ்க் கிடையாது. உங்கள்கிட்ட இப்போ $1,00,000 அக்கௌண்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு அதில் அலோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். அதான் அந்த ஓவரால் ட்ராடவுன் தான் சொன்னேன். இது இல்லாமல் டெய்லி ட்ராடவுன் இருக்குது. என்கிட்ட $1,00,000 இருக்குது, நான் ஆர்டர் போட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரக்கூடாது. ட்ராடவுனை தான் ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டில் கொண்டு தான் பாட்டணும். அதே மாதிரி எஸ்எல்ஐ மூவ் பண்ணுறது, டிபி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த பிஹேவியரும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ட்ரேட் போடும்போது இனிஷியலாக என்ன செட் பண்ணீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ராஃபிட்லாம் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் எப்படி விட்ரா பண்ணுறது? விட்ரா பண்ணுறதுலேயும் நிறைய சிக்கல் வரும். ஏன்னா ஒரு கம்பெனிஸும் டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் பாதி விஷயங்கள் ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் அப்ராடில் இருக்கீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸுங்கிறது மாறும். பேமெண்ட் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸுங்கிறது மாறும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே அந்த சேலஞ்சை வாங்குறதுக்கு முன்னாடியே நம்மளால் பேமெண்ட் எடுக்க முடியுமாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கங்க. நிறைய பீப்புள் சேலஞ்சை வாங்கிடுவாங்க, கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை விட்ரா பண்ணும்போது எடுக்க முடியலன்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலாக கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. லாட் சைஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ரிஸ்க்கை வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுங்க, டாலரில் போகாதீங்க. அதனால் ஒரே நாள்லேயே அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணுங்கிறது நடக்கவே நடக்காது. சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரெஷர் இல்லாமல் பொறுமையாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆல்ரைட், ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இண்டிவிஜுவலாக நான் எதுவுமே நான் பேசல. இப்போ இண்டிவிஜுவலாக ஏதாச்சும் ஒரு கம்பெனி பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன் எடுத்து. ப்ளஸ் இப்போ நம்ம பேசின ரூல்ஸில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி மட்டுமே நான் என்ன பண்ணுவேன், இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ கூட நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ஃப்ளோட்டிங் ட்ராடவுன் பற்றி சொன்னேன் இல்லையா, அதை பற்றி மட்டும் தான் இனி நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம். சப்போஸ் உங்களுக்கு அது புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃப்ளோட்டிங் ட்ராடவுன் போடுங்க, இல்லைனா ஃப்ளோட்டிங் மட்டுமாச்சு போடுங்க. அந்தந்த டாப்பிக்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக எக்ஸாம்பிள்ஸோட காட்டுறேன். நம்ம வந்து தேரியாக பார்க்குறது ஒரு விஷயம், எக்ஸாம்பிளோட சொல்லி உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் ஈஸியாக புரியும். இது இல்லாமல் ஐபி ரூல்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குற பட்சத்தில் அது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி இது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணலாங்கிறதையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூவாக நம்ம வந்து போடலாம். ப்ளஸ் இது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமோட பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து டேக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் என்ன பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணி நான் கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.